சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அசாதாரண சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. மனித குலத்தின் புதிய பாதையை அறிவியல் யுகத்தோடு சேர்ந்து நாம் தொடர உள்ளோம் என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வாழ்த்து செய்தியாக உள்ளது. ஆதித்யா விண்கலம் லக்ராஞ்சியன் 1 புள்ளியை அடைந்து விட்டது என்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். 126 நாட்கள் பயணத்தை தாண்டி 15 லட்சம் கிலோமீட்டரை கடந்து நேரடியாக சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆயத்த பணிகளில் ஆதித்யா விண்கலம் ஈடுபட தொடங்கியுள்ளது. இந்த L1 புள்ளி என்ன, ஆதித்யா விண்கலத்தினுடைய சிறப்பு, இது குறித்தெல்லாம் நாம் நேரடியாக பார்த்தோம். நம்மிடம் பேசுவதற்காக ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீமதி மேடம் இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். மேடம் கேக்குதா? சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய நமஸ்கார். சூரிய வணக்கம் மேடம். ரொம்ப ஒரு வணக்கம் சூரிய நமஸ்கார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு. இஸ்ரோவினுடைய ஒரு சாதனை மிக்க நாள்னு இதை குறிப்பிடலாமா? கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்திலேயே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவை தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, பின்தங்கிய நாடு, இங்க இன்னும் பாம்பாட்டிகள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மள பாக்குறாங்க. பட் நம்ம அடி மேல அடி வைக்கிற மாதிரி சந்திரயான் நிலவுக்கு சென்றுட்டோம். இப்ப அடுத்தது சூரியன்லாம் யாருமே எதிர்பார்க்கல. சோ நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை இந்தியர்களுக்கும் இது ஒரு பெருமைக்குரிய நாள். மேடம், இப்போ இந்த L1 புள்ளியை அடைவதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்ட அந்த இறுதிக்கட்ட பணிகள் எவ்வளவு சவால் மிகுந்ததாக இருந்தது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்பிச்சாலும் அந்த புவி இருப்பை தாண்டி போயிட்டு நம்ம அந்த சோலார் ஆர்பிட்ல இன்ஜர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது பூமி, இது சூரியன், இப்படி சுத்திட்டே இருக்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா இதுல இருந்து இந்த சேட்டலைட்டை இந்த ப்ரோப்ல, தட் இஸ் ஹீலியோஸ் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்ல, சூரியனோட ஆர்பிட்ல நம்ம புகுத்தணும். புகுத்தி இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இத பார்க்கிங் லாட் மாதிரி, நம்ம வண்டி பார்க் பண்ற மாதிரி நம்ம பார்க் பண்ணி பார்க்கணும். இது லேஸ்பட்ட விஷயம் இல்ல. தரையில பண்றதுக்கே பூமியில பண்றதுக்கே ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். நிறைய கால்குலேஷன்ஸ், இதுக்கு எக்கச்சக்கமான கால்குலேஷன்ஸ். ஏன்னா யாருமே போகாத ஒரு பகுதி இதெல்லாம். சோ நம்ம யூகத்திலேயே சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சிமுலேஷன்ஸ் பண்ணி கணக்கு போட்டு தான் நம்ம இந்த ஆர்பிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி, ஆர்பிட் மெனூவரிங்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இப்படி இப்படி மெதுவா சுத்தி 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 இது அப்படியே அது அந்த சோலார் ஆர்பிட்குள்ள போய் இன்ஜெக்ட் ஆயிடணும். இதுதான் நமக்கு அதுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை ரொம்ப எளிமையா பண்ணிருக்காங்க நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட். நம்பர்ஸ், டேட்டா அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே போர் அடிக்கிற ஒரு விஷயம். அடுத்த 5 வருஷத்துக்கு ஆதித்யா விண்கலம் என்ன மாதிரியான அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள போது எங்களை மாதிரி எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என்னன்னா நம்ம ஸ்பேஸ் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம். விண்வெளி ஆராய்ச்சி தான் ஃபியூச்சர்னு சொல்றோம். சோ விண்வெளி ஆராய்ச்சியில மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. சோ இந்த ரெண்டுத்தையும் ஆய்வு பண்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். சோ இப்ப ஏன் உலகத்துல இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குளோபல் வார்மிங்னு சொல்றோம். நம்ம நிறைய விஷயங்கள், மரத்தை நம்ம வெட்டுறோம், இதெல்லாம் பண்றோம். இதனால நமக்கு நிறைய சைக்ளோன்ஸ் வருது, ஃப்ளட் வருது, டிராட் வருது, இதெல்லாமும் சொல்றோம். பட் அந்த சூரிய கதிர்வீச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதிர்வீச்சுகள் நம்ம பூமியை தாக்குறது. அது எப்படி தாக்குறது, எவ்வளவு வேகத்துல தாக்குறது, அந்த சோலார் பிளேர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா வருது பூமியை தாக்குறதுக்கு. சோ இதெல்லாம் நம்ம கண்டறிஞ்சா என்னென்ன ஆய்வுகள் நம்ம பண்ண முடியும், என்னெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்க முடியும், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு.
அப்படின்னு சொல்லலாம், பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இப்ப இந்த ஆய்வு வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் வெற்றி கிடையாது, இது உலகத்துக்கே வெற்றி. ஏன்னா இந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள் வந்து ஒருத்தரை சான்றது கிடையாது, இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம். சோ பூமியோட வெப்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது ஏன் அப்படின்னு படிக்கிறதுக்கு நம்ம வந்து சூரியனை வந்து டார்கெட் பண்ணி படிக்கிறோம். இப்ப அந்த கதிர்வீச்சுகள் நம்மள வந்து தாக்கிட்டே இருக்கிறப்ப இதை நம்ம எப்படி பூமிய நம்ம எப்படி கிரீன் ஆக்குறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, எந்த வேகத்துல வருது, எந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கு, எந்த இடத்துல வந்து குறைச்சலா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்துட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அதுக்கு தக்கின விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். இதுக்காக தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த L1 பாயிண்ட்ல நிறுத்தி நம்ம பாக்குறது என்னன்னா கண்டினியூஸா இப்ப கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட்ல வந்து நம்ம நிறுத்தினோம்னா வண்டியை பார்க் பண்ணோம், தட் இஸ் சேட்டலைட்டை பார்க் பண்ணி நம்ம இந்த ஆய்வை நம்ம வந்து கண்டினியூஸா சூரியனை பார்த்துட்டே இருப்போம். சோ கண்டினியூஸா சூரியனை பார்த்துட்டே இருக்கிறப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நமக்கு டேட்டாஸ்ல நமக்கு கீழே வந்துரும். சோ இது ஏன் ஆகுறது அப்படின்னு நம்ம அந்த படிப்பை அந்த ஆய்வை நம்ம மேற்கொள்றப்ப நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. 5 வருஷம் அப்படிங்கிறது கொள்ள டேட்டா. சோ அதனால இந்த கொள்ள டேட்டா வச்சுட்டு நமக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளால வந்து மாறுபடுத்த முடியும், மாசில்லாத ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பூமியில அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் டிராவல். சோ விண்வெளி ஆராய்ச்சியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற நன்மைகள் எப்படிலாம் சீர் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து எல்லாருமே விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அடுத்த 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த ஆதித்யா விண்கலத்தினுடைய கோணத்தை அந்த டிகிரியை வந்து மாத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த த்ரஸ்டர்ஸை ஆப்ரேட் பண்ணுங்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு விஞ்ஞானிகள் எந்த அளவிற்கு அதனுடைய தரவுகளை சேகரிக்கிறதுலையும் சரி, விண்கலத்தை பாதுகாக்கிறதுலையும் எப்படி ஈடுபட போறாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னவே நம்ம வந்து 15,000 கிலோமீட்டர் சூரியனுக்கு 15,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட அதோட தாக்கம் அப்படிங்கிறது மிக பெரிது. சோ அதுக்கு தேவையான எப்படிப்பட்ட ஒரு ஷீல்டு, தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஷீல்டு வந்து அவங்க இஸ்ரோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ், காம்போசிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாசால வந்து பார்க்கர் ப்ரோப் வந்து பண்ணாங்க. பட் பார்க்கர் ப்ரோபை விட நம்மளால வந்து இன்னும் பெட்டர் மெட்டீரியல்ஸ், காம்போசிட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ண முடிஞ்சது, பில்ட் பண்ண முடிஞ்சது. எதுக்கு அப்படின்னா இதோட தாக்கம் வந்து 5 வருஷத்துல வந்து எதுவும் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த சென்சர்ஸ் வேலை செய்யாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நுண்ணறிவோட இதை வந்து தயார் பண்ணிருக்காங்க. சோ அதனால 5 வருஷம் இது கண்டிப்பா வேலை செய்யும், நமக்கு வந்து நிறைய டேட்டாஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூமி சுத்திட்டே இருக்கு. சோ ஒரு இடத்துல லக்ராஞ்சியன் பாயிண்ட்ல இருந்தா கூட அந்த பூமியோட சுத்துதல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மூவ்மெண்ட், அதோட பாதை இருக்கிறதால, அந்த மூவ் பண்றதால நம்ம வந்து இந்த கொஞ்சம் வந்து நம்மளோட ப்ரோபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸ்லைட்டா டில்ட் பண்ணி அதோட டிகிரிஸ் வந்து டில்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம எந்த நோக்கத்துல நம்ம அதை நேர் கோணத்துல பார்க்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல அனுப்பிச்சது வந்து 100% சக்சஸ் ஆகும். சந்திரயான், ஆதித்யா, ககன்யான் இந்த மாதிரியான இந்த திட்டங்கள் தொடர்ச்சியா இஸ்ரோவுக்கு வந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்கு. ககன்யானை பொறுத்தவரையும் முதல் சோதனையை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆதித்யாவுடைய ஒட்டுமொத்த வெற்றி சர்வதேச அளவுல இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு விண்வெளி துறையில முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து நிறைய குழந்தைங்க கூட வேலை செய்யறதால நான் அந்த கண்ணோட்டத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னெல்லாம் வந்து எல்லா குழந்தையும் வந்து படிப்பு முடிச்ச உடனே நான் வந்து நாசால போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சந்திரயான், மங்கள்யான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் அமெரிக்கால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட
உங்க நாடு என்ன அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்பேஸ் மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, திவாலி ஆஃப் ஸ்பேஸா இருக்கே, ஸ்பேஸ் ஒடைசியா இருக்கே, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கே உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, நாங்க வந்து இஸ்ரோல வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய குழந்தைங்க அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா நம்ம கூட ஒரு தோழமை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கன்சார்ஷியம்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி தன்னோட விண்கலத்தை இங்கே தன்னோட சேட்டலைட்ஸை வந்து இங்க இருந்து அனுப்ப முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியுமா, கொலாபரேட் பண்ண முடியுமா இந்தியா கூட. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இந்த ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் அங்க போயிட்டு வந்தாரு, ஆர்டமிஸ் அக்கார்ட் சைன் பண்ணிருக்காங்க. சோ டெக்னாலஜி வந்து இப்போ அங்கிருந்து தான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு பயத்துல ரஷ்யாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப துணிஞ்சு என்னைக்கு வந்து ரஷ்யா நமக்கு வந்து சந்திரயான் நடுவுல வந்து எங்களால இந்த டெக்னாலஜி கொடுக்க முடியாது, நீங்களே டெவலப் பண்ணிக்கணும் உங்களோட என்ஜின்ஸ் அப்படின்னு சொன்னப்ப நம்ம வந்து அன்னைக்கே வந்து ஒரு தைரியமா வந்து இதெல்லாம் நாமளே இண்டிஜினஸா பண்ணணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டோம். சோ அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலாவும் நம்மளால பண்ண முடியுது, சஸ்டைனபிளாவும் பண்ண முடியுது, அதை தாண்டி அந்த ஸ்பீட்லயும் நம்மளால பண்ண முடியுது. இப்போ உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நாசா ரஷ்யா இது ரெண்டு தான் பேசப்படுறது. அப்கோர்ஸ் இப்ப சைனா வந்துருச்சு, யூரோப்பியன் ஏஜென்சி இருக்காங்க, பட் என்னவே இருந்தாலும் வந்து ரஷ்யா நாசா தான் பேசப்படும். சோ அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து இஸ்ரோ வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பேர் வாங்கி கொடுத்துருச்சு. சோ எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல கொலாபரேட் பண்ணக்கூடிய அளவுல நம்ம வந்திருக்கோம் இப்ப டெக்னாலஜியில. மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களும் வந்து இஸ்ரோவில் பணிபுரிய வேண்டும் என விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஆதித்யா L1 விண்கலம் லக்ராஞ்சியன் புள்ளியை சென்றடைந்து விட்டது. மகிழ்ச்சிகரமான செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். நாசாவை தொடர்ந்து, அதாவது நாசா தான் இதற்கு முன்னாடி ப்ராப் வந்து அனுப்பியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக தற்போது இந்தியாவினுடைய இஸ்ரோவும் இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்குது. இது ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரோவினுடைய ஒரு மைல்கல்லாகவும் இதை பார்க்கலாம். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.